வீட்டுல எதுனா குறை இருந்தாலும் உடம்பு எதுனா சரியாயில்லைனாலும் தெரியலையா double night. நல்லா தூயினதுல பெட்டு மேல தூயினதுல தட்டி ஆக்கிட்டாளா எவளா பெட்டு மேல படுத்துறா யாரியா வாடா புரியல சாமியா அத்தா பாவடல யாத்துங்கறாதா ஆத்தா டேய் அத்தா யா ஓடி ஏறிதுடா யாத்த ஏறிதுங்க பொம்பளைங்க வந்து உட்கார்ந்தனால குடும்ப கதை பேசாத ஊரு கதை பேசுறாங்கடா யார் அது ஏய் அத்தா ஜாத்திரிக்கு அதாவது ஆம்பள
குஷ்டோட படுத்துக்கிற ஜோடி துணியில தீட்டு காலையில் பொழுது மாடு சத்தி மாட்டா போவாங்க. ஆத்தாளுக்கு ஜாத்திரை பண்ணாங்க கோயக்காட்டு சொல்லிட்டு போடுறாங்க. ஒரு கோயக்காட்டு எடுத்துட்டு வந்து ஆத்தால கொடுத்தா கொஞ்சம் பிரச்சனை வச்சாலும் போடல. நீ என்னடா கருந்தோத்திர வந்து காட்டு பண்ணி பேசு சாமியா. ஆத்தாளுக்கு ஜாத்திரை பண்ணீங்களா? ஜாத்திரை வருஷம் தவறாம பண்றோம். ஊத்துறமே எத்தனை மணிக்கு ஊத்துறேன்? எல்லாம் சுத்தி வர 10-11 ஆயிடுச்சு. நீ எத்தனை மணி சாப்பிட்ட? நான் குளிச்சுட்டு 7 மணி சாப்பிட்டோம். நீ சொல்ல 7 மணி சாப்பிடுறது வந்து போன 11 மணிக்கு நான் ஊத்தேன். நாளைக்கு 6 மணிக்கு ஊத்துறாடா. ஆத்தாளுக்கு ஏன்டா வெங்காயத்தை போட்டேன்? இப்படி கேட்டு போட்டேன். வெங்காயத்தை போட்டு ஆத்தாளுக்கு மூக்குல ஊழ வாயிராது அழகா அவளை சுச்சாட இப்படியா பேசுறானுங்க யாரு குறை சொல்றது? பொம்பளையில ஆம்பளையில ஒன்னா சேர்ந்து அவன் மேல சாமி வருதா? டேய் வீட்டுக்காரனுக்கு மரியாதை கொடுக்குறப்ப அவன் மேல சாமியே வரது இல்ல. மாமனாருக்கு மச்சனுக்கு மூத்தாருக்கு மரியாதை கொடுத்து சோறு போறாள் அவன் மேல சாமி வரது இல்ல. வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுல கோயம்பேத்தூர் கொடுக்குறப்ப அவன் மேல வராது. யாரு மேலதான் வருது? வெத்தலை பாக்கு போறவங்க மேல, குடி போறவங்க மேல, ஊற முட்டை தாலிய பட்டு பட்டு அறகுற மேல, 3 மாசம் உனக்கு குடிக்காத மேலதான் சாமி வருது. அப்பட உன் மேல வந்திருக்காட்டா? வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆத்தா நான் குளிப்பேன். ஆத்தாளுக்கு எத்தனை அது ஒண்டியா விட்டு போடுறீங்களே, ஜாத்திரை பண்ணிட்டு கோயில் ஏறிட்டு போறீங்களே. ஆமா, ஆத்தாளுக்கு ஒரு டிவி விற்கிதாடா பாக்குறதுக்கு. கோயில்ல நீ மட்டும் நாளையத்தை பாக்குதுன்னா நான் ஆத்தா அந்த 3 சேவத்தை பாத்துனேன். ஆத்தாளுக்கு என்னோட பூ ஊத்தாது. வேற என்ன ஊத்துற சொல்ல? சிக்கன் ரைஸ். ஆமாடா, நீங்க மட்டும் சொல்ல சொல்ல சிக்கன் ரைஸ் சில்லி சிக்கன் நல்லா சாப்பிடுறது. ஆத்தா நாத்தா அப்பா மூக்குறா. ஆத்தாளுக்கு மூத்திர அழகா ஜாக்கெட் போடாத வந்துக்கிறா. ஆத்தா ஜாக்கெட் தோசி வேப்ப மரத்துல காய் போட்டதா எந்த தூக்கம் ஏத்துக்கிட்டு ஆத்தாளுக்கு ஜாக்கெட் இல்லையே. என் மானத்தை மாதிரி இறக்கிறாங்களா? ஆத்தாளுக்கு அந்த நான் இருக்கிறேன். ஆத்தா அந்த இட்லி துணி நேற்று கட்டுறேன். நான் இருக்கிறேன் உங்க மாட்டை காப்பாற்றுறேன். நடியா நடக்க போறேன். அவன் எப்படி வந்தாலும் அது போடத்தான் நான் வந்தேன். அவன் மண்ணில இருந்து வந்தான், வீட்டுல இருந்து வந்தேன். அழகா ஆத்தா ஆத்தா மலையாளம் ஆத்தாளுக்கு ஆத்தால உண்மையான சாமி இல்ல பொய்யான சாமியான்ட்டு செய்வனு வைக்கிறாங்கடா இந்த தெருவுல. கண்டுபிடிச்சிட்டியா? எங்க பாரு கட்டப்படியால. டேய் எந்த பக்கம் பாரு? இந்த பக்கம் பார்த்தா டெல்லி ஏறி மருந்து அழகா ஒரு பாலைக்கு ஊசல் அடிக்கிறாடா. இங்க பாலைக்கு ஊசல் அடிக்குதா? யாரு அந்த அம்மா எப்படி இருக்கும்? அவ பச்சை புடவை கட்டினு இருப்பான் இருக்கிறாங்க, பச்சை ஜாக்கெட் போட்டுன்னு இருப்பான், கையை வச்சு கட்டி இருப்பான். அவ பூசானத்துல எப்படி அவங்களுக்கு தெரியுது? அவ ஒத்து விட்டு தாலி அறக்க மாட்டான். அவ 100 விட்டு தாலி அறுத்துட்டு ஒண்ணு தெரியாது. ஆத்தால யாரு செய்யணும்? ஜாட்டியை அடிக்கிறவன் அவன் தலையில மயிர் இல்லாத பள்ளிக்கு நல்லா தெரியும். கண்ணு கூச பார்த்து அவனுக்கு தலையில முடி வரணும்னா ஆமா நான் சொல்ற வைத்தியம். வைத்தியமா
பிச்சைட்டு போய் 1/4 லிட்டர் பில்லு மருந்து வாங்கினது. தண்ணியா கலந்துட்டு நாளைக்கு எக்ஸ்ட்ராக்கா கொட்டி போனாலும் துடுத்து வந்து ஆத்தாளுக்கு ஆத்தாளுக்கு அரைக்கலை கட்டியால பார்த்தா 1 கிலோ கட்டி செல்லுங்களை வச்சு என்னென்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியுமா? செல்லு இல்ல உன்னை நான் தேங்காய் தோப்புல புடிச்சோம். நானு மலையாராதா போய் வெட்டும் அத்தா மலையார் அவ என்ன மறிக்கிறேன் நான் போறேன். அப்ப 2 பேருமே வாங்குது. ஆத்தல புடிக்கிற போட்டு அடிக்கிற கெட்டுமா போடு ஆத்தல மலையார கெட்டுமா புடிச்சுக்கா மனுஷனுக்கு அகங்காரங்களா ஆதாரமா ஆத்தாளுக்கு அந்த சவுரி முடி அவனை தூக்கி முடியும். இதே வேலை நாடு மாமா பாவம் வச்சுக்காதா புடிச்சா புடிச்சா